புதிய ஆண்டான 2026ஆம் ஆண்டு இன்று வியாழக்கிழமை இனிதே தொடங்கி இருக்கிறது. பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டில் புதிய திட்டங்கள், மேற்கல்வி, வேலை, பணவரவு உட்பட அனைத்து விதமான ஆசைகளையும் தீர்மானமாக கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கான எதிர்பார்ப்புகளுடன் மக்கள் இந்நாளை தொடங்கியிருப்பர். அந்த எதிர்பார்ப்புகளுக்கான தொடக்க புள்ளியாக பெரும்பாலோர் இன்று காலையில் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். ஸ்லாங்கூர் பத்துமலை திருத்தலத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய ஆண்டை இந்த ஆலயத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்ற உற்சாகத்தில் அதிகமான மக்கள் இன்று அங்கு கூடியிருந்தனர். 2025ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்த நிலையில் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்பது வழக்கம் போலவே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த வாட்டி என்னோட நியூ இயர் ரொம்ப சிறப்பாக நான் கொண்டாடணும். நான் என்ன நினச்சிருக்கனோ அது எல்லாமே இந்த வருஷம் எனக்கு சிறப்பாகவே ரொம்ப அமையணும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேன். இந்த 2026ல் என்னோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, என்னோட பிள்ளைங்க, ஐம் சிங்கிள் மதர், என்னோட பிள்ளைங்க 3 பேரையும் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு கொண்டு போகணும். இன்னொன்று அவங்களோட கரியருக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கணும். லாஸ்ட் இயர் கண்ட்ரிஸ் போகணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஸோ இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 5 கண்ட்ரிஸ் ஆச்சும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு போகலாம், ஏஷியன் கண்ட்ரிஸ் போகலாம் அப்படின்ற ஒரு ஆசை. நியூ இயர் எதுமா ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நான் ஒரு 5 இயர்ஸாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனால் நிறைய விஷயங்கள் கடந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். தன்னம்பிக்கை தான் என்றைக்குமே வெற்றி கொடுக்கும். ஸோ தன்னம்பிக்கையோடு இருங்க. எனக்கு வயது கடந்தனாலும் பல திட்டங்கள் வச்சுருக்கிறேன். ஏறக்குறைய இந்த பத்துகை முருகன் வேண்டி பல திட்டங்கள் நிறைவேறிக்குது. இந்த 2026ல் இன்னும் சில திட்டங்களை வச்சுருக்கிறேன். அதை நிறைவேற்றுவேன்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்திருக்கிறேன். எம்பெருமான் முருகனை வேண்டியிருக்கிறேன். நல்லபடியாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாத எப்பவும் போல நல்லா இருக்கணும். நம்மளுக்குன்னா நம்ம வயசாச்சுமே பென்ஷன் ஆகிட்டோம், நம்ம ஆரோக்கியமாக நல்லா எப்பயுமே பேர பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும். இதனிடையே இப்புதிய ஆண்டை உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்ற இளைஞர்கள் தங்களின் கல்வி குறித்த தீர்மானங்களையும் கூறினர். இந்த வருஷம் நான் எஸ்பிஎம், அதுக்கு நான் நல்லா கிரேட் எடுக்கணும், அது நான் நல்லா முயற்சி பண்ணி வெற்றி பெறணும்னு தான் இன்றைக்கி நான் வேண்டிக்க வந்திருக்கேன். 2025ல் என்னால் முடியாதுன்னா, நான் இன்னும் இப்போ தான் என் படிப்பை முடிச்சிருக்கேன். இன்னும் நான் என்னை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், வாழ்க்கையிலையும் சரி படிப்புலேயும் சரி. ஸோ அதை நான் இன்னும் மேம்படுத்திக்கிட்டு என்னை நான் வளர்த்து நான் பெரிய ஆள் ஆகணும். அதுதான் நான் 2026ல் நான் செய்யணும்னு நினைக்கிற என்னோட ரெசல்யூஷன். புத்தாண்டை வரவேற்கும் இவ்வேளையில் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்றும் சிலர் பர்னாமாவிடம் தெரிவித்தனர். புத்தாண்டு தீர்மானங்கள் நம்மை சிறப்பாக மாற்ற புதிய தொடக்கத்தை தருகின்றன. சிறிய முயற்சிகளாக இருந்தால் கூட பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். இந்த புத்தாண்டு அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஃபைரேலுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்.